தலைவர் நேர் ஆப்போசிட்ல இருக்காரா? 700 ரூபாய் எடுத்து மொட்டமா வாயில் அசிங்கமா வருது. கொத்தம் மாட்டின்னு போயிட்டு தூக்கிட்டு போய் எல்லாரும் ஜெயில உட்கார வச்சுட்டான். இந்த சாம்பார்ல வடையை தூக்கி போட்டாங்க. ஸ்பீடு பிரேக் போடுங்கடான்னா ஊருக்கு இடையில எவ்வளவு பெருசா போட்டு வச்சிருக்கானு பாருங்க. வண்டி ஏற மாட்டேங்குதுன்னுட்டு கல்லு கட்டி நிப்பாட்டி வச்சிருந்துருக்கணும். வாய்ப்பே கிடையாது மக்களே. நான் ரெடி பண்ணாத வந்திருந்தேன்னா ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். குட் மார்னிங் எல்லாருக்கும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். ஒன்றும் பண்ணுறது இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம். 4:50 டைமு. சரி, இங்கே தமிழ்நாடு ஹோட்டலில் வந்து கிளம்பலாம் வாங்க. எல்லாம் வந்து லைலாண்டு 14 மாற்றிருக்கேன். போன வீடியோ பார்க்காதது போய் பாருங்கள். வண்டி வேலை பார்த்து கியர் பாக்ஸு இல்லை ஒரு லிஃப்ட் செலக்டர் கிட்டலாம் மாற்றி தான் ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆனால் வேக்கம் ஏறதான், அதாவது ஏர் ப்ரெஷர் ஏறதான் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஆகுது. வெறி ஒரு 10 RPM இல்லை 15 RPMல வண்டியை மெரிச்சு குச்சிட்டுனா மட்டும்தான் வேக்கம் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனால் கூட வேக்கம் ஏற மாட்டேங்குது. சரி, ஓகே மக்களே, பரவாயில்ல. சரி, நிர்மல் தாண்டி தமிழ்நாடு ஹோட்டலில் இருக்கேன். தமிழ்நாடு ஹோட்டல் வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். என்னோட வண்டி வந்து இந்த வண்டியோட டிரைவர் வந்து முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டு 4 நாள் ஆகிடுச்சு. அவர் வீட்டுக்கு வேலை எமர்ஜென்சி சொன்னதால நான் வண்டி மாற்றி விட்டேன். இப்போ அவர் வண்டி நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, போயிட்டு ஒரு டீ ஆதி இருக்குதான் போயிட்டு பார்த்துட்டு வரும். பங்கில் இந்த டைமில் டீ கடை இருக்குமான்னு டவுட்டு தான். ஒரு வண்டி இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்த வண்டி. பக்கத்தில் வந்து அவர் மோகன், இவர் அதே சேம் மாடல் வண்டி தான். நித்யா அண்ணா வருகிறார் பாருங்க. டீ கடை இருக்கா, பார்த்து வரியா? இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பாடி வண்டி நிறைய அங்கே தான் வந்து நின்று போவோம். டீ கடை இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரன்னிங்கில் எடுத்துகிட்டு தான். டீ கிடைக்குமா இல்லையா? ரைட்டு மக்களே, டீ கடை இல்லை மக்களே. ஓகே மக்களே, நாங்கள் பங்க்லேருந்து கிளம்பலாம். டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. எடுத்து யூட்டர்ன் போட்டு ஹைவேஸில் ஜாயின் பண்ணி போகும்போது கடை கிடைக்குதான்னு பார்த்து டீ குடிக்கலாம். வண்டி எடுக்கும் போது எல்லாம் ஒன்னா தான் எடுக்கிறோம். ஆனால் மூவ் பண்ணி போகிற நேரத்தில் எல்லாம் மாறிடுறாங்க ஆளாளு. இந்த 14 ஈர் விழாத பங்குக்கு எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு மக்களே. அங்கேயே ஒரு நாள் லேட் ஆகி போச்சு. ரெடி பண்ணாதெல்லாம் வந்திருந்தா நிறைய இது மேடும் ஏறி இருக்காது, ஒன்றும் ஏறி இருக்காது. நல்லா குளிருது, சரியான குளிருது. ஷட்ரு வேற இறக்கி விடணும். இறக்கி விட்டு ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா விடிய தொடங்கி விட்டது. மணி 6:30 ஆகுது. இந்த வண்டியில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கியர் செலக்டரே வேலை செய்யல. அதாவது மொத்தம் இது டபுள் நியூட்ரு 9+1 கியர் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 1 2 3 4 இந்த கியர் எதுவுமே வேலை செய்யாது. அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி இந்த வண்டியை வச்சுட்டு மேடெல்லாம் ஏற்றுறவனு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் ரெடி பண்ணாதான் போக முடியும் சொல்லிட்டு நம்ம பங்கில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். பாருங்க, இந்த ஒரு மேடு தான் ஏறிட்டு இருக்கேன். இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 5வது 8 2 ஆமாம் 5வது கியரில் ஏறுது. இந்த மாற்றிட்டேன்.
4. இதுக்கு அடுத்து போனா அந்தாண்ட லோகியருக்கு போயிடும். இதுலலாம் மேடு ஏற்றணும்னா வாய்ப்பே கிடையாது. 11,000 ரூபாய் என்னமோ வந்தது மக்களே, அதை ரெடி பண்றதுக்கு மொத்தமா அந்த செலக்டரோட சேர்த்து. இந்த வண்டி டிரைவருக்கு எமர்ஜென்சினதால அவர் மாற்றி விட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கீர் சிக்கும்பா விழாது ஒழுங்கா அப்படின்னாரு. சரி சிக்கனா கூட பரவாயில்ல, நிப்பாட்டினா கூட நிப்பாட்டி கூட மூவ் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் கடைசியில் பார்த்தா தெரியுது இது லோ கியர் செக்ஷனே வேலை செய்யலை அப்படின்னு. போன வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருப்போம் பாருங்க, அது ஏன் வேலை செய்யலை என்ன எதுன்னு சொல்லிட்டு. இதுவாது பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறுற மாதிரி இருக்கா. ஆனால் அந்த சிங்கிள் ரோட்டில் பூனகிட்டு கஜல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் மேடு வரும் பாருங்க. அதெல்லாம் என்னோட பாண்டுவில பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட்டில் ஏறும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவில் போடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் நான் கியர் வேலையை பார்க்காத வந்திருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைவேஸில் கரஞ்சி மேடுன்னு ஒன்று இருக்குது, அந்த மேடே ஏறி இருக்காது. இதுக்கே போல கொஞ்சம் கிளச்சு மட்டும் சென்னைக்கு போயிட்டு பிளே எடுத்தோட சொல்லணும். எங்க இந்த வண்டி சென்னை வரைக்கும் நானே எடுத்துட்டு போவேனா இல்லை இடையில என் வண்டியை மாற்றுவேனான்னு தெரியல. என் வண்டி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் நிற்குதான். போய் பார்ப்போம் நான் அது என்ன எது. ஃபுல்லாக அந்த பஞ்சுக்கு மேலே ஃபுல்லாக பனியாக இருக்குது பாருங்க, வெள்ளை கலரில். சூரியன் இப்போ தான் அங்கேருந்து வராரு. குளிர் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் டயர்டு அதிகமாக இருக்கு. அதான் மக்களே, டயரு தட்டி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. முப்பத்தஞ்சு டன்னு தான் இருக்குது, அதனால லிஃப்ட் ஆக்சில் தூக்கி தான் விட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்லு எடுக்கலாம். டயரு தட்டி பார்க்குறக்கு ஊக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்களே கிளம்பலாம். அதான் 14 இருந்தாலும் 2 கீழ் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு. ஹைவேஸ் எல்லாம் ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் ரோட்டுக்கு போனாதான் ஓட்டு கீரை வலி மாத்து அப்படிலாம் ஓட்டணும். இப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா காமாரெட்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துடும். என்னைய பாட்டில் எல்லாம் அதிகமாக வாங்கிட்டு விட்டாங்க. ஆர்எஸ்ஆ பாட்டில் 800, தெலுங்கானா பாட்டில் 500, இடையில ஒரு ஆள். இப்போ காமாரெட்டி பண்டு விடாம தான் 300 ரூபா கொடுப்போம். 14 இது வேறையா எவ்வளோ வாங்க போகிறான்னு தெரியல.
தலைவர் நேர ஆப்போசிட்ல இருக்காரா? மாட்டு வண்டியில கரும்பு எடுத்துன்னு போறாங்க. சுகர் மில்லு ஓடுது. புகை போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே, அதான் சுகர் மில்லு. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா அதிகமா டிராக்டர்ல வரல இது. ஆனா அவ்வளோ பெரிய மில்லு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஆனா அதிகமா பாத்தீங்கன்னா டிராக்டர்ல தான் வருது. சாரி, டிராக்டர்ன்ற பாருங்க, மாட்டு வண்டி. அதனாலதான் அதிகமா கொண்டு வராங்க. எப்பனா தான் ஓடுதுன்னு நினைக்கிறது மில்லு. மக்களே, நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. வந்தாச்சு ஆர்டிஓ செக் போஸ்ட். வசூல் பண்றதுக்கு, வண்டி நிப்பாட்டுறதுக்கு போட்டதுக்கே தனி இடம், சர்வீஸ் ரோட். ₹500 ₹700 எடுத்து மொட்டமா வருது. வாயில் அசிங்கமா வருது. காசை வாங்கிட்டு திங்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஊற்றுவாங்கல்ல. அதிகாரமா மிரட்டி கேட்கறாங்க. நானும் சொல்றேன், நான் இந்த வண்டி டிரைவர் வீட்டுக்கு போயிட்டாரு, நான் மாத்திட்டு வரேன், என்கிட்ட காசு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. 700 ₹500 கொடுத்துட்டு வரேன். இவங்களெல்லாம் என்ன பண்ணா ஒழிக்க முடியும் தெரியல மக்களே. அப்பப்போ ஒரு சில நேரம் நிறைய ரைடு வச்சாங்க அப்படின்னு நேரத்துல சரி சரி போங்க 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 போங்கன்னு ஓடுவா. அந்த நேரம் அவனுக்கு எங்க அமைய மாட்டேன். நல்லா கொத்தம் மாட்டிட்டு போயிட்டு தூக்கிட்டு போய் எல்லாரும் ஜெயில உட்கார வச்சுட்டான்றான். போடா வண்ட கணக்கு கடகடா ஜெயில. புரியல மக்களே, நடுவில் சமாளிச்சுட்டு வண்டி ஓட்டுறது. நம்ம ரெகுலரா 14 ஓட்டிட்டு இருந்தோம்னா என்ன பேசலாம், நான் ரெகுலரா தான் வரேன், என்ன என்கிட்ட எப்படி கேட்குறீங்க அப்படி இப்படின்னு. எப்பனாவது மாற்றி இந்த மாதிரி எடுத்துட்டு வர நேரத்தில் அங்கங்கே எவ்வளோ கொடுக்கணுன்றது கொஞ்சம் குழப்பமாகி இதுவாகி போயிடுது. டோல்கேட் டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா 12 விழுக்கும் 14 விழுக்கும் ஒரே அமௌண்ட்டு தான் வரும் பெரும்பாலும். எதனா ஒரு சில டோல்கேட்டில் மட்டும்தான் முன்ன பின்ன வரும். மற்றபடி பொதுவாக எல்லாம் பாருங்க, அதாவது 4லேருந்து 6 ஆக்சில் அது எல்லாமே ஒரே அமௌண்ட் தான்.
இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்பரோட RFID ஸ்டிக்கர் கிடையாது. அதனால் ஃபாஸ்டாக் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம வண்டினா 5 கீரில் முடிஞ்சிடும் மூவிங்க்கு. இதில் கொஞ்சம் மேடான பகுதியாக இருந்தால் 7 வரைக்கும் வரும். ரொம்ப ஏறவே இல்லைன்னா 8 கீரும் போட்டு தான் ஆகணும். 7 முடிஞ்சிடும் முக்கால்வாசி. டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆகுது மக்களே. இதே ஆப்போசிட்டில் டிஃபன் கடை இருக்குது. டிஃபன் கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிடலாம். பின்னாடி மோகன் அண்ணன் வந்துட்டு இருந்தாரு, ஆளே காணா. அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தாண்ணா சாப்பிட்டு கிளம்பலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு மக்களே. ஆனால் இந்த என் வண்டியை விட இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒருவேளை திடீர்னு ரொம்ப வருஷம் கழிச்சு 14 புதுசாக எடுத்துட்டு ஓட்டிட்டு வரேன்ல, அதனால அப்படி இருக்கலாம். தொடர்ந்து ஓட்டினா கொஞ்சம் பழகிடும். வண்டி வந்துருச்சு. நான் வண்டியில் உட்காந்துருந்தா இது எனக்கு முன்னாடி கடைக்கு போயிடுச்சு, ஹோட்டலுக்கு. நான் ஹோட்டலுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் இல்லையா, அதனால் முன்னாடி வந்துட்டுருப்பேன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டுருப்பேன். நான் வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ எனக்கு முடியாது நம்மளும் போயிட்டு வாங்கிட்டு வரோம். சாம்பாரில் எடுத்து வடையை எடுத்து போட்டுருணும். அது கொஞ்சம் உடச்சி சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்கியாச்சு. எல்லாம் இந்த சாம்பார் எடுத்து சாம்பாரில் வடையை தூக்கி போட்ட வேண்டியது தான். இங்கே உள்ள கடை இங்கே பாருங்க, மிளகாத்தூள். டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த கடைகளில் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃபன் நல்லா இருக்கும். அதை விட்டா தள்ளுவண்டி, தள்ளுவண்டி இருந்தால் பாருங்க, இந்த வண்டி கடைகளில் வச்சுருக்காங்களே அதுவும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா சிங்கிள் ரோடு கீழே இறங்கிட்டா அங்கே எதுவும் வண்டி நிற்பாட்டுறதுக்கும் இடம் இருக்காது, அவ்வளோ கடைகளும் இருக்காது. இங்கே சாப்பிட்டு போகிறது தான் பெட்ரு. அதனால் சாப்பிட்டாச்சு. ஸ்பீடு பிரேக்கு போடுங்கடான்னா ஊருக்கு இடையில எவ்வளோ பெருசாக போட்டு வச்சிருக்கானு பொறுத்த வீணா போனோம். அது எத்தனை இது வரைக்கும் 4 ஸ்பீடு பிரேக் ஏட்டேன். முன்னாடி ஒன்று கண்ணுக்கு தெரியுது, அதுக்கும் அந்தாண்டா இன்னொன்று இருக்கு. என் வண்டியா இருந்ததுன்னா நான் நார்மலாக போயிடுவேன். இது வேற டபுள் நியூட்டர் தள்ளி தள்ளி மாத்திட்டு இருக்கேன். இன்னும் 2 இருக்கு மக்களே. என்னடா பண்ணிட்டு நான் அடுத்த ஸ்பீடு பிரேக் போகிறதுக்குள்ள இதே கீழேயும் போக முடியாது. அடுத்து மாற்றணும் முடியல. ஐயோ இன்னும் 3 இருக்கு. இந்த மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு இத்தனை ஸ்பீடு பிரேக் தள்ளி என்ன பண்றது? சிமெண்ட்ல போட்டு வச்சிருவாங்க. இதான் கடைசியான்னு தெரியல. பாருங்க, ஒரு வண்டி ஸ்பீடு பிரேக் அடிச்சிருக்கு பாருங்க, டயர் தேஞ்சது.
இதுலலாம் விட்டா ஃப்ரண்ட் ஆக்சில் பிடிக்கின்னு போயிடும். பிரேக் கண்டினியூவா வச்சுட்டே இருந்தா இந்த அளவுக்கு ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுறாங்க. பரவாயில்ல மக்களே, என் வண்டியா இருந்தா எங்கெங்க கீர் வாங்கி திணறி ஏறுமோ, அதாவது என் வண்டிக்கு 2 கீர் வாங்கிச்சுன்னா இது கீரே வாங்காத ஏறுது. அதே மாதிரி ரொம்ப இது ஆயிடுச்சுன்னா ரொம்ப கம்மி தான். ஸ்லோ பண்ணிட்டு எடுக்கும்போது மட்டும்தான் 6 கியர் போட்டு மூவ் பண்ணுறதா இருக்கு. மறுபடியும் மற்றபடி ரன்னிங்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டியாக இருந்தால் திணறும், ஏறு ஏறு ஏறுன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு ஏற்றணும். வண்டி அசால்ட்டாக ஏறுது. கொஞ்சம் அந்த 15 RPM தாண்டின உடனே அந்த டர்போ சவுண்டு இப்போ கேட்குது பாரு ஒயின்னு. இந்த டர்போ சவுண்டு வந்து இந்த வண்டிக்கு கேட்க நல்லா தான் இருக்கு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால கஜோல்ன்ற ஊருக்குள்ளே போயிட்டுருக்க மக்களே. நம்ம வண்டி வச்சுக்கிட்டே இந்த ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். வண்டி செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்கினா நான் 1 2 அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். இதான் இந்த வண்டி செகண்ட்ஸ்ல வாங்கி ஃபர்ஸ்ட் ரோடு. அதான் ஃபர்ஸ்ட் ரோடுனா ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து சென்னையிலேருந்து கூட எம்டியா வந்து வைசாக் போயிட்டு வைசாக்லேருந்து ரிட்டர்ன் வந்து நாக்பூர். இப்போ நாக்பூர்லேருந்து ரிட்டர்ன் நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஊரை தாண்டி மறுபடியும் சிங்கிள் ரோட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணி எடுக்க போறாங்க. வேற இந்த வண்டி பின்னாடி வேற வந்து மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் கேப் கொடுத்தா முன்னாடியே சைடு ஆகிட்டு இருப்ப. இது இந்த ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் சிங்கிள் ரோடு ஆகிடும். இதுக்கு மேலே அங்கே தான் போய் ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பா பரவாயில்ல. ஓ வந்தாச்சு மக்களே ஆஞ்சநேயர் மேடு கிட்ட. இதுக்காக தான் வந்து வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாதான் நான் போவேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வந்தது. இல்லைன்னா அந்த மேடு ஏறாது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆரம்பிச்சிடும். மேலே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கா, லைட்டாக தெரியுது பாருங்க, அதை தான் ஏறணும். ஆரம்பிச்சிருச்சு. மாத்துனா ஏற இதை மட்டும் நான் வண்டியை வந்து அந்த கிட்டு மாத்தி ரெடி பண்ணாதான் வச்சிருந்தேன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஏறே இருந்திருக்காது. அந்தாண்ட நின்றுட்டு போல, இதுலதான் போல. அங்க கிட்ட போயிட்டு எப்படி அந்தாண்ட நின்றுட்டு போகும் பாரு. பஸ் ஏறி வா. ஆஹா பஸ் ஏறாது. முன்னாடி ஒரு 2 வீலர் வந்தா பஸ் உள்ள ஏறாது. எப்படி இந்த மேடு ஏறுறதுக்கு அங்கேயே வண்டி நின்றுட்டு இருக்கோம். வண்டி ரெடி பண்ணாதான் வந்து இருந்தேன்னா
பார்த்தீங்கன்னா மேடு ஏறிட்டு இருக்கும் போதே டேர்னிங் வேற. எங்கன்னா அது ஏறாத என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், நம்ம வண்டி ஏற மாட்டேங்குதுன்னுட்டு கல்லு கட்டி நிப்பாட்டி வச்சிருந்துருக்கணும். பாருங்க இதுக்கே இப்படி ஏறுது பாருங்க, உக்குது வண்டி 10, 12 அது மாதிரிதான் ஏறுது. ஏறு இன்னும் கொஞ்சம் தான். ஓகே வாய்ப்பே கிடையாது மக்களே. நான் ரெடி பண்ணாத வந்திருந்தேன்னா அந்த லைட் லோடு போட்டுருந்தா கூட டவுட்டு தான், வெயிட் கம்மியாக இருந்தாலும். ஏன்னா லோ செக்ஷன் கியர் எதுவுமே வேலை செய்யலான்னும் போது எடுத்த உடனே 5வது கியர்லேருந்து வண்டி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்டி வண்டி மூவ் ஆகிடும், லோடு வண்டி எப்படி மூவ் ஆகும்? நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன்ற மாதிரி. ஐயோ இது வேற பாடக்கூடாது அப்பலாம். சரி பார்ப்போம். போன ஒரு பக்கம் காதில் வச்சுட்டு திருப்பிட்டு போகுது. புவனகிரி வந்தாச்சு. பழங்காலத்து ஸ்கூட்டர் போக மாட்டேங்குது. பாலத்தில் அவ்வளோ டேமேஜ் இருந்து இந்த மாதிரி வெயிட்டு வண்டிங்க தூக்கி போட்டு போனால் பாலம் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. என்னவோ போங்க. நார்மல் ரோடு போடலன்னா கூட பிரச்சனை இல்லை, பாலத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரோடு நல்லா இருக்கும். அதிர்வாலே சீக்கிரம் பாலம் வீக்காது. அடே போங்கடா, 2 வீலரை வச்சுக்கிட்டு இங்கே அங்கேயும் நவுத்தி நிற்கிறாங்களே தவிர போக மாட்டேங்கிறான். என் வண்டியிலேயாவது சேஸ் ஆரம்பி கொஞ்சம் லைட்டாக தான் கேட்கும். இது அதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதான் இதுக்கும் போக மாட்டேங்கிறான். வண்டி கொஞ்சம் கஞ்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லலாம். எங்கே போய் மாத்திரமோ அந்த டிரைவர்த்தையோ இல்லை அந்த ஓனர்த்தையோ ஃபோன் பண்ணி ஒரு சில பிரச்சனைலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வாழ்க்கை சொல்லுவோம், அப்புறம் அவர் காசு போட்டு செஞ்சு செய்யறாரு, செய்யாட்டி போறாரு. ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் வண்டி அங்கே கூட இல்லை எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை மார்க்கெட் வண்டி தானே. ஒரே க்ரௌடா இருக்கு. இல்ல அரசியல் மீட்டிங்கா, வேற அரசியல் மீட்டிங்கா அது மீட்டிங்னு ரோட மூடிடுற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க பாருங்க. கார்ல வந்தாங்கன்னா அவங்க போக போறாங்க.
வண்டியில ஏற்றி வழி அனுப்புறதுக்காடா ரோட்ல வந்து நின்று கடையிறீங்க எல்லாம். ஒரு பக்கமாவது வழியை கிளியர் பண்ணுங்களாண்டா. ரெண்டு பக்கமும் மூடி நிக்கிறானோ அப்படியே காரை வச்சுன்னு ஒரே கூட்டமா. உள்ள லைன் அந்த பக்கமா சேர்ந்து போச்சு, பின்னாடியே வண்டி லைன் அனுப்பிச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க 2 வீலர் குச்சி மடிச்சுன்னுக்குறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டான்னா அப்பதான் போய் தொலைவாங்க. கார்ல வந்து இது பண்ணிட்டு போட்டோத்தை சேர்த்துக்கணும், ரோட்டை முடிச்சுங்க. ஏதாவது மறியலுக்கு போராட்டம் பண்றாங்க அப்படி இப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த பக்கம் காருக்கு என்ன அவசரமோ அந்த சந்தில இருந்து இந்த மாதிரி எவ்வளவு கூட்டம் போடுற ஆள் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தெரிய மாட்டாங்க, நீங்களும் தெரிய மாட்டீங்க. எந்த லட்சத்துல இருக்குது பாரு. பாலம் வேலை எப்பவே நோண்டிட்டு இருந்தானுவ, இன்னும் முடிக்கல. மாச கணக்கு ஆகுது. அதான் ஒரு பேட்சுக்கா போயிட்டு இருக்கான். என்னைக்கு ஒண்ணா முடிச்சு என்னைக்கு முடிப்பாங்க? தாத்தா போ தாத்தா. ஏய் பிரேக் அடிக்குது பத்தியா அது? அடா லூசு தாத்தா. எல்லாம் நடவு இப்பதான் நட்டுருக்காங்க போல. எப்படி இருக்கு பாருங்க. ஆனா ஃபுல்லா இந்த மாதிரி விவசாய நிலம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி இடத்துல டிராவல் பண்றது. இந்த தாபா வந்துரும்னு போயிட்டு இருக்கேன், இன்னும் கண்ணில் தென்பட மாட்டேங்குது. வெயில் வேற செம்மையா கொளுத்துது மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. எப்படியும் டயரெல்லாம் பயங்கர ஹீட்டில் தான் இருக்கும். போயிட்டு விடலான்னு பார்க்குறேன். போக டைம் ஆகினே இருக்குது. ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகணும். வண்டி உள்ளேயும் கொஞ்சம் லைட்டாக அனல் வீசுது, இருந்தாலும் போய் தானே ஆக வேண்டும். வந்தாச்சு. நான் அந்த ஓரத்தில் மரத்து நெல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். வண்டி இல்லைன்னா அங்கேயே விட்டுடலாம். வண்டி இருக்கா? வண்டி நிற்குது லைனாக தான். இல்லை இல்லை இல்லை. ஆனால் மரத்தில் இலை இருந்தால் தானே நெல் வர்றதுக்கு. மரத்தில் இலையும் இல்லையே. இவர் பேருக்கு முன்னாடி வந்து இங்கே தான் இருக்கிறாரு ஜாலியாக. வண்டி அந்த பக்கம் போகிறதுக்கே வழி இல்லாத மாதிரி இடம் இருக்கு. வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு மக்களே தாவால. இவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த மரத்துக்காக வந்தால் மரத்தில் இலையே இல்லை, கம்மியாக இருக்குது, கிளை தான் இருக்குது. சரி பரவாயில்ல, வேறு என்ன பண்ண முடியும். டயரெல்லாம் சூடு, நல்ல சூடு தான் டயரில். எப்பவுமே வண்டிகள் பார்த்தீங்கன்னா வெளி டயரை விட உள் டயர் தான் அதிக சூடாக இருக்கும். இதை கொஞ்சம் இந்த மாதிரி வெயில் டைம்ன்றதால கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும்.
பாருங்க, இது ஒரு ஃபால்ட். இதில் டயரு விரிசல் விடுது. இதை வந்து ஒன்று டிஸ்கை தட்டி போட சொல்லணும், இல்லைன்னா லிஃப்ட் ஆக்சில் டிஸ்கோ இல்லை எதனா ஒன்று மாற்றி போட சொல்லணும். ஓகே மக்களே, ராவால கொண்டு வந்து பாட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த சிங்கிள் ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தது. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.